வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைய வழியாக இணைந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். குருவடி சரணம். இன்றைய தலைப்பு நமக்கு அறிஞர்களின், அதாவது அறிஞர் போதனைகள். அறிஞர்னாலே உங்களுக்கு அதுல எல்லாம் புளூரல்னு சொல்லுவோம், அது எல்லாமே அடங்கி போகும். ஏன்னா அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் நமக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்கள்ல ஏற்பட்ட ஒரு இதுக்கு அறிவுக்கு ஏற்ப நிறைய நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுகள் போதனைகள் மார்க்கமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நமக்கு நம்ம குருமகான் பார்த்தா போதனையோட நிக்கல. அவர் தன்னையே எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய உடலையும் மனதையுமே சோதனை கூடமாக்கி தான் நமக்கு சாதனை பண்ணி நமக்கு இந்த மனவள கலையை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த தலைப்புக்குள்ள போவோம். அறிஞர் போதனைகள். இப்போ நாம என்ன சொல்றாருன்னா குரு, நம்ம வீட்டு சின்ன வயசு குழந்தைகளுக்கு சட்டையெல்லாம் உடைகளை தைக்கும் போது என்ன செய்வோம், அவங்க எந்த அளவுக்கு வளருவாங்க அப்படிங்கிறத ஞாபகமாக வச்சு அதை தாராளமா நம்ம அதை தச்சுக்குருவோம், அப்படி இல்லையா? இப்போ ஒரு சினிமா படத்துல கூட பார்த்துக்கிறோம், வளர்ற பிள்ளை அவ்வளவு நாளும் உயரமா இருந்தாலும் உயர 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 அது சரியா போகுன்னு சொல்லிட்டு அவர் 10 அடி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது 20 அடி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்டை தைக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில இப்போ அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த துணியோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, துணியினுடைய உறுதி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த தாராளம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே நம்ம அகலமா தச்சு போடக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். இதனால என்ன செய்வோம், அந்த சட்டையை தச்சு போடும்போது அது உடம்புல போட்டோன்னே அது பொருத்தம் இல்லாம ஒரு மாதிரி பொஷன் தூக்கிட்டு தான் நிற்கும். ஆனாலும் அது போக போக அந்த அதனுடைய பயன்படுத்தக்கூடிய காலங்கள் நீள நீள என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நாளாக நாளாக அது பார்த்தீங்கன்னா குழந்தையும் வளருது இல்லையா, வளரும்போது அது சட்ட பொருத்தமாயிருது அப்படிங்கிறது தான். அதுபோல இந்த அறிஞர் பெருமக்கள் உலக மக்களுக்கு தரக்கூடிய அறநெறி போதனைகளும் நல்வாழ்விற்கு ஏற்ற திட்டங்களும் அக்காலத்திற்கு சிறிது பொருத்தம் இல்லாமலும், அதாவது அவங்க சொல்லக்கூடிய இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பொறுத்து, இப்போ மாற்றம் ஒன்றே மாறாது இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் தான் இருந்தாலும் கூட இந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு நமக்கு தற்சமயத்துக்கு அது பொருத்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். தேவையே இல்லைன்னு கூட நமக்கு சில நேரங்களில் தோண ஆரம்பிச்சிடும். என்ன இப்படிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட நம்ம மனசுல போகும். ஆனா இந்த அறிஞர் பெருமக்களுடைய கடந்த கால அனுபவங்கள், எதிர்கால விளைவுகள், தற்கால சூழ்நிலைகள், இந்த மூன்றையும் இணைச்சு யூகிக்கும் திறனான முக்கால ஞானம், நம்ம குரு சொன்னக்கூடிய வார்த்தை அது முக்கால ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய அகன்ற நோக்கத்துல அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த அறிஞர்களுடைய திட்டங்களும் போதனைகளும் உருவாவதால் குறுகிய நோக்கம் உள்ள மயக்கவாதிகளும், அதாவது அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் உலக மக்களுடைய நலனுக்காக சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அதுக்குள்ள இப்ப இப்ப என்ன, அதாவது மனவளக்கலை என்பதை பொறுத்தவரை நமக்கு மனசு கொஞ்சம் நல்லா விரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்துல மக்கள் என்ன எப்படி நடமாடிட்டு இருக்காங்க, குறுகிய நோக்கமுள்ள மயக்கவாதிகளும் பாமரர்களும் அக்கருத்துக்களில் அடங்கி இருக்கும் நன்மைகளை உடனே எளிதில் புரிந்து கொள்ள முடியாங்க நம்ம குரு. மகான் குரு, அதாவது அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் உடனே போய் ரீச் ஆகாது அப்படிங்கிறது தான். சிறந்த சிந்தனையாளர்களும் நீண்ட எதிர்காலமுமே, இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சிறந்த சிந்தனையாளர்களும் லாங் டேர்ம், அது நீண்ட எதிர்காலமுமே அத்தகைய அறிஞர்கள் கருத்துக்களை தெளிவாக விளக்க செய்ய முடியும். அதாவது இப்ப லாங்கா நம்ம அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்ப எதிர்காலத்துல நீண்ட காலம் கழிச்சுதான் அதை இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டாகவே செய்யும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறார் நம்ம குரு. ஸோ அந்த வகையில நமக்கு அறிஞர் பெருமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணத்தை கூட பார்ப்போம். அதாவது நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிறோமே, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெற்றோர் ஒவ்வொருவருமே அறிஞர்கள்ங்கிற நிலைமையில தான் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பாங்க. காரணம் அவங்க அனுபவப்பட்டதுகளோட அவங்க வழிகாட்டுகள்லாம் பார்த்தா அவங்களுடைய போதனைகளும் அவருடைய அனுபவங்களும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும் இல்லாம அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய வகையில் நமக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
இப்ப இந்த வகையில பார்த்தா, நமக்கு அவங்க சொன்ன செய்தி, பெரியவங்க சொன்ன செய்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை மூலியமா கூட நம்ம அத புரிஞ்சுக்கலாம். அதுக்காவது அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனிவு மிக்கவர்களாக நாம வந்து கண்டிப்பா இருக்கணும். கனிவு அதாவது அன்பு இருக்க வேண்டுமெனில், அப்படி இருக்கணும் அப்படின்னா, நேர்மையாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். கனிவு என்பது உள்ளத்தின் அருள். உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடு. வாழ்வு முழுமையடையவும், உறவுகளை மேம்படுத்தவும், சமூகமாக ஒன்றிணையவும் கனிவுடன் நடந்து கொள்வது அவசியம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேண்டி நம்ம பெரியவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன். இது நமக்கு தெரிஞ்சதுதான். எறும்பு வந்து ஒரு தண்ணீல விழுந்துருச்சு. விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு புறா பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அது என்ன செய்யுது? தன்னுடைய அழகால அந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா பக்கத்துல, அந்த சின்ன பொடி இலைய எடுத்துக்கொண்டு அருவி பக்கத்துல போடுது. உடனே எறும்பு என்ன செய்யுது? அது அந்த எறும்பு தத்தளிச்சுட்டு இருக்கு இல்லையா உயிர் பிழைக்கிறதுக்கு. அப்போ அந்த நேரத்துல அந்த இலைய பார்த்து என்ன செய்யுது? எறும்பு புடிச்சுக்கிறது. அப்போ புறாவினுடைய கனிவு மிகுந்த செயல் அந்த எறும்புக்கு மறுவாழ்வு அளிக்கிறது. அழகால் இலையை எடுத்து போடும் செயலால் புறாவுக்கு என்றும் இழப்பு, ஒரு இழப்பும் அது கிடையாது. சின்னதானே எடுத்து போடுது. அதற்கு எறும்பு நட்பாகவோ உறவாகவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உதவியை செய்வதால் பதிலுக்கு எறும்பு தனக்கு என்ன செய்யும் என்கிற எதிர்பார்ப்பும் புறாவுக்கு இல்லை. இப்ப இது வந்து நம்ம மகான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம். எதிர்பார்ப்பு இருக்கவே வேண்டாம். அப்படி அதுவும் குடும்பத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்குது. அப்புறம் மிக சாதாரணமாக நிகழ்ந்த செயல் தானே இது. அப்போ இந்த செயல்னால என்ன ஆகுது? அங்க ஒரு எறும்பினுடைய உயிரை காப்பாத்துது. இந்த மாரி விதைத்து அந்த விதை முளைக்காமல் போகாது. இப்போ ஒரு இடத்துல விதைய முளைச்சு ஊனி வைக்கிறோம்னு வைங்களேன், அது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குனாலும் முளைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதிலும் நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை விதைத்தால் அவை செழித்து வளரும். சிறிது நேரத்தில் அடுத்த சம்பவம் ஒண்ணு வருது பாருங்களேன். அந்த இந்த எறும்பு புறாவும் சமாச்சாரங்கள்ல ஒரு கதை வருது. அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு. எறும்பின் உயிரை காப்பாற்றிய அந்த புறாவை வேடனின் அம்பு ஒன்று குறிவைத்து காத்திருக்கிறது. தன் கழுத்து இன்னும் சில நொடிகள் அந்த வேடனின் அம்பால் தனியாக துண்டிக்கப்படும் என்பதை அறியாமல் அந்த புறா என்ன செய்யுது? மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. இத என்ன செய்யுது? இந்த எறும்பு லேசா பாக்குது. அப்போ வேடன் அம்பு எய்தும் தருணத்துல என்ன செய்யுது? அவன் கால போய் கடிச்சுப்புடுது. அவன் வலியில துடிக்கிறான். துடிச்சு என்ன ஆகுது? கொஞ்சம் அந்த கால் தவறி அந்த குறியானது அம்பு குறியானது தவறி போகுது. தவறி போன உடனே இத புறா பார்த்தோனே சுதாரிச்சுருச்சு. உடனே தப்பி பறந்து போறது. இந்த கதையில நமக்கு தெரிஞ்சது. ஆக இதுல என்ன ஒண்ணு ஒரு தத்துவம் என்னன்னா, அறிஞர்கள்ங்கிறத இவருடைய போதனைகள்ங்கிற மாதிரி இப்ப நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்ன ஒரு கதை தான் இது. அந்த வகையில இது என்னுடைய இது என்னன்னா, குழந்தைகளிடம் கனிவின் அவசியத்தை விளக்க, அதன் பலனை மனதில் பதிய வைக்க நம் முன்னோர்கள் சொல்லப்பட்ட கதை தான் இது. நம்ம செஞ்ச ஒரு நல்ல செயலின் பலன் பல மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா அத சொல்லணும். அது மட்டும் இல்ல, பெரியவர்களுக்குமே இது பொருந்தத்தான் செய்யணும். இப்ப இதுல தான் நம்ம குரு என்ன சொல்லி வர்றாரு, அருமையான ஒரு தத்துவம் குடுத்திருக்காரு. காஸ் அண்ட் எஃபெக்ட். செயலுக்கேற்ற விளைவு அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு இல்லையா? அத நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஏன்னா அவரு இதனுடைய அடிப்படையில தான் அத சொல்லி வர்றாரு. அதுபோல இன்னும் சில போதனைகள் கூட இருக்கு. அதாவது எந்த செயல் எடுத்தாலும் வந்து ஒரு நம்பிக்கை வையுங்கள் அப்படிங்கிறது தான். எதுவும் வந்து தானாக மடியில் வந்து விழும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் முயற்சி செய்தால் தான் அது கனியும். முயற்சி வந்து கண்டிப்பா வந்து அந்த நம்ம சொல்றாங்க இல்லையா? பயிற்சி, முயற்சி வெற்றியின் மகான்னு சொல்லக்கூடிய வாசகங்கள்ல வரக்கூடியது தான் அது. அதேபோல எல்லா புயல்களும் வாழ்வை புரட்டி போட வருவதில்லை. புயல் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயந்து தான் போறோம். ஆனா, சில புயல்கள் நமக்கு பாதையை உருவாக்கி கொடுக்கவும் கூடும். இதுவும் வந்து நம்ம அறிஞர் பெருமக்களுடைய ஒரு கருத்து தான் இது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ அந்த வகையில அறிஞர்கள்ங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நமக்கு அ அ ம அப்புறம் அவங்களுடைய சொற்கள் எல்லாமே நமக்கு ஒரு வழிகாட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அறிஞர்களுடைய அனுபவங்கள் ஒரு வாசகம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த வகையில அத பார்த்தா அறிஞர்கள் வந்து வாழ்வியல வந்து பல்வேறு சூழ்நிலைகள்ல அ ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அதாவது அவங்களுடைய தன்மை என்னவா இருக்கும் அப்படின்னா, உலக மக்களுக்கு அந்த தான் பெற்ற அனுபவங்களை பேச்சாலும், எழுத்தாலும், கவியாலும் தெளிவாக எடுத்துக் காட்டுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். இத நம்ம வந்து என்ன ஆழமா உள்வாங்கறதுக்கு முயற்சியாச்சும் பண்ணணும். அது மட்டும் இல்ல. அதாவது ஒருவர் அடைந்த துன்பத்தை ஒருவர் அறிந்து கொள்வதனால், அதுபோன்ற துன்பம் வாழ்வில் தனக்கு ஏற்படாமல் விழிப்பாக இருப்பதற்கும் அப்படியே ஏதேனும் சூழ்நிலை, சந்தர்ப்ப நிர்பந்தங்களால் ஏற்பட்டு விட்டாலும், அதை சமாளிக்கவும் இதுல 2 விஷயம் இருக்கு இதுல. அதாவது நம்ம மனவளக் கலையிலேயே நம்ம மகான் சொன்னது என்னன்னா, விழிப்பு நிலை. அதுவும் அயராத விழிப்பு நிலை அப்படிம்பாப்புல. அதே மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் வந்தாங்க அதாவது சந்தோஷம் வந்தாலும் அதுலயும் சமநிலையா இருக்கணும். அதே மாரி கஷ்டங்கள் வந்தாலும் சமநிலையா இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா,
சந்தர்ப்ப நிர்பந்தங்களினால் ஏற்பட்டு கஷ்டங்கள் வந்து அதை சமாளிக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம மனவளக்கலை என்பவர்களுக்கு நமக்கு இப்ப இருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆகவே அறிஞர்களுடைய கருத்துக்களும் சரித்திரங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல நினைச்சு பார்த்தோம்னா வந்து அதெல்லாம் அவற்றை கற்கும் எல்லோருக்கும் பல விதத்திலும் நற்பனையை தருகின்றது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அத்தகைய அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்வில் நம்ம வந்து அந்த எல்லா நலங்களையும் பெறுவது வந்து ரொம்ப ரொம்ப லேசு, ரொம்ப எளிதுங்கிறார் நம்ம குரு. இப்போ நம்ம காதுல மட்டும் வாங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தத்துவம். எதனாலும் உள் வாங்கி அதை நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா உயரதுக்கு இருக்கு, நல்ல வழி இருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த அறிஞர் பெருமக்களுடைய வழிமுறைகள் வந்து பார்த்தா எண்ணத்தையும் உடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்த அறிஞர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல தோன்றிய அறிஞர்கள் மட்டும் இல்லாம அப்பப்போ வரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் வந்து அதுல ஒன்னொன்னையும் வந்து சில ஒழுங்குமுறைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது ஆல்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு நம்ம மகான் சொல்லியிருக்காரு. மகான் வந்து மனவள கல்யாணம் மட்டும் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதாவது பூட்டி சாவியும் கையில கொடுத்துட்டேன் அப்படிம்பாரு. என்ன ஒன்னே ஒன்று பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க, நீங்க என்னன்னாலும் சேர்த்துக்கோங்க, ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுல திருத்தம் அதாவது அது ஆல்ட்ரேஷன் இல்லாம பாத்துக்கோங்க அப்படிம்பாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அது மாதிரி. ஆனா இதுல என்ன வருதுன்னா, இந்த அறிஞர் பெருமக்கள் வர 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 அப்பப்போ சில கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. உலகத்துல மக்கள் வாழக்கூடிய தேசங்கள்ல வெப்ப நிறைய சேஞ்சஸ் வருதில்ல, விளைபொருட்கள், அப்போது அவர்கள் பெற்று வந்த அறிவின் வளர்ச்சி, இப்படி விஷயங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு ஏத்த மாதிரி வழிமுறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் கூட அதுல உள்ள மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும். இப்போ அதே இந்த மனுஷங்களை எடுத்துக்கிட்டா மனிதனுடைய உடல் இயக்க தேவைகள், அறிவின் இயல்பு, இயற்கை அமைப்பு, இப்படி இன்பத்தின் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு இல்லையா. அதுகளெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்து அறிஞர் பெருமக்கள் நமக்கு நிறைய விஷயங்களை போதிச்சுட்டு வராங்க. பெரும்பாலான மனிதர்கள் பாத்தீங்கன்னா உலகத்துல மனோதத்துவ கலையிலும் விஞ்ஞான கலையிலும் தேர்ச்சி பெற்ற மனிதர்கள் இந்த அறியாமையை பத்தி மகான் நிறைய சொல்றாரு. இந்த அறியாமை இருக்கிறதுனால அவங்க என்னென்னமோ மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு அதை உள்ள வச்சுக்கிட்டு அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அந்த வகையினால தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு. ஆக அதை வந்து நம்ம ஏத்து பண்போடும் அறத்தோடும் வாழ தொடங்கி விட்டால் நம்ம சொல்லக்கூடியது அது முழுமை பெறும் வரையில் வணக்க முறைகள் மனிதனை பண்படுவதற்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிற. அதாவது மகா குரு அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம குரு சொல்லக்கூடிய நமக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த அன்புன்னு வரும்போது காஞ்சி பெரியம்மா அவர்கள் சொல்றாரு பாருங்க, அதாவது அன்பால் பிறரை திருத்த முடியும், அதுவே சிறந்த பெருமை அப்படிங்கிறாரு காஞ்சி மகான். அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய்மையான அன்பை மட்டுமே தினசரி உணவு கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல. அதாவது தெய்வம் என்ன நினைக்குது அப்படின்னா, உன்னோட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தூய்மையான அன்பு மட்டும்தான் அந்த தெய்வம் எதிர்பார்க்கு நம்மகிட்ட இருந்து. அதே மாதிரி தினசரி உணவு கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அது ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிறாரு யாரு காஞ்சி பெரியவர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு. அதாவது இப்ப வந்து நமக்கு இது அறிஞர் கபிலன் நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தண்ணீரில் மிதக்கும் படகு போல வாழணுமா, தனக்கும் பிறருக்கு துன்பம் இல்லாது அந்த ஒன்றையே செய்ய வேண்டும், அதுவும் நன்றையே செய்ய வேண்டும், அது இன்றையே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படிங்கிறாப்புல. அதே போல அதாவது அன்புன்னு வந்து பேசும்போது மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அன்புக்கு அடிப்படையா இருக்கிறது தர்மத்தை தழைக்க வைக்க வந்தவர்கள் தான் இந்த மகான்கள். அதர்மத்தை அழிக்கணும், தீயவர்களை அழிக்கவும் தான். இது வந்து கீதை வாக்கியம் வரக்கூடிய ஒரு சொல்லு. அதே போல அன்பு குறைந்து ஆசை வந்து அகங்காரம் அதிகரிக்குமா. இந்த மாதிரி மகான்களுடைய அறிஞர்களுடைய வார்த்தைகள் நம்ம காதுல வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது, அங்கே அதர்மம் தலைத்து விட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதா வந்து. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு வந்து அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்துக்களை விட்டு விட்டு கதாபாத்திரத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பாயிண்ட வள்ளல் பெருமானே வந்து இந்த பாயிண்டை ஏத்திருக்காரு. அதாவது கருத்துக்களை விட்டு விட்டு கதாபாத்திரத்தை மட்டும் பிடித்துக் கொள்வது, இதை வந்து வள்ளல் பெருமானே வந்து இதுக்கு அப்செக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல மகான்கள் தோன்றுதல் என்பது காலத்தின் கட்டாயம்தான். இப்போ புத்தர் எடுத்துக்கோங்களேன், வேள்வியில வந்து உயிரை பலி கொடுக்கறத வந்து அவருக்கு அது பிடிக்கவே செய்யாது. அதாவது எதிர்த்தாரு பார்த்துக்கோங்க. அதே போல கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது கவிஞருடைய வரிகளே தெரியுது. உண்டு என்றால் அது உண்டு,
இல்லை என்றால் அது இல்லை. இது நமக்கு வந்து இந்த இந்த லைன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல நம்பிக்கையில வரக்கூடியதானே அப்படிங்கிறது அதனுடைய வாசகம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப நமக்கு வந்து வாசல்ல ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன். அது இப்ப நமக்கு வந்து எப்பவுமே இந்த பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியதான். இப்பவும் நம்மகிட்டே கூட இருக்குன்னு கூட விஷயம் எடுத்துக்கலாம். நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல அந்த பக்தி மார்க்கத்தை உடைக்க வந்தவர்கள் தான் வந்து இந்த மகான்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இங்க ஓடி நம்ம குரு. இப்போ ஒரு சின்ன கதை பாருங்க. ஒரு வாசல்ல 3 பெரியவங்க வந்து நிக்கிறாங்க. வீட்டு உள்ள குடும்பத்து மக்கள்லாம் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. வந்த பெரியவங்க எப்படின்னா தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க அந்த 3 பேரும். இப்ப என்ன பேர் பேர் சொல்றாங்க 3 பேரும். ஒரு என் பேர் அன்பு, அடுத்தவர் அறிவு, அடுத்தது செல்வம் அப்படிங்கிறாங்கள. உடனே அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணிக்கு நீங்க யாருன்னு கேட்ட உடனே நீங்க வந்து கேட்கறது சரிதான். நீங்க சொல்றத பொறுத்து தான் நாங்க யாராச்சும் ஒருத்தர் இங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாப்புல. இப்ப இந்த வகையில சொன்ன உடனே கணவன் மனைவி யோசிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வறுமையால வாடிட்டு இருக்கோமே, செல்வம் ஏன் இருக்க வேணும்னு கேட்போமே அப்படிங்காப்புல. உடனே உள்ள மாமா மாமியார் என்ன சொல்றாங்க, அப்ப நமக்கு வந்து அறிவை ஒழுங்கா பயன்படுத்தினால எல்லாத்தையுமே இழந்துட்டோம். அதனால வந்து நமக்கு கண்டிப்பா அறிவு நமக்கு இருக்கட்டும். அறிவு இருந்தா நமக்கு மற்றது எல்லாமே வந்துரும் அப்படின்ட்டு அவங்க அறிவை விரும்புறாங்க. குழந்தை பீப்புள் அங்க உள்ள சில்ட்ரன் இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அன்பு இருக்க போய் தான் நாங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கோம். ஒருத்தர் ஒருத்தர் எங்களை பிரியமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பேர்ல முதல்ல என்ன செய்யுது, அன்பு முதல்ல உள்ள வருது. அன்பு உள்ள வந்த உடனே பின்னாடியே அறிவும் வந்துருச்சு, செல்வமும் வந்துருச்சு. ஆக இந்த வகையில இப்ப அடுத்தவர் துன்பத்தை வந்து அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம விவேகானந்தர் புரட்சி துறை விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஆஹ் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காங்க. அப்ராடு போயிருக்கல எப்படின்னா, அன்பற்ற அறிவு பெரியதா, அறிவற்ற அன்பு பெரியதா அப்படின்ட்டு அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு, அறிவற்ற இந்தியர்கள் அப்படிங்கிறப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கேள்வி வந்து அன்பற்ற அறிவு பெரியதா, அறிவற்ற அன்பு பெரியதா அப்படிங்கிற கேள்வி. இவர் பதில் என்ன சொல்றாரு, அறிவற்ற இந்தியர்கள் அப்படிங்கிறப்பல. அதாவது அன்பு இருந்தா அடிக்க ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துருங்கிறது தான் என்னுடைய விளக்கம். அதே மாதிரி பைபிள்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து உனக்கு மிக பிடித்த உபதேசம் எது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எல்லோரிடத்திலும் அன்பாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த பைபிள்ல வரக்கூடிய ஒரு சொல்லு. இப்ப அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னாலே இந்த அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எல்லா அறிஞர்களும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதே போல அறிஞர்களுடைய போதனைகள் வந்து நமக்கு மிகவும் வழிகாட்டக்கூடியதான சொல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம குருவும் கவர் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஈதல் அப்படிங்கிறது. அதாவது ஈதல் நான் சொல்லி வரும்போது என்னன்னா, மனிதனுடைய 6வது அறிவு மனுஷனுக்கு இருக்கு அப்படி இல்லையா? இந்த 6வது அறிவுங்கிறத மேன்மை வாய்ந்த அறிவு. அந்த அறிவு வந்து என்ன செய்யுது, அறிவாற்றல் கொடுக்குது, உடல் ஆற்றலும் கொடுக்குறது. அது ரெண்டும் வளர்றதுக்காக வேண்டிதான் வந்து 6வது அறிவு நல்லாவே உதவி செய்யுது. அறிவாற்றலும் உடல் ஆற்றலும். அப்போ அது இது ரெண்டும் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம குரு நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நல்ல பயிற்சி தேவை அப்படிங்கிறதுதான். அப்ப எல்லோருக்கும் வந்து உதவலாம். அப்பொழுது அன்பு என்ன செய்யுது, ததும்பும். ஜீவ காருண்யமும் ஏற்படும் அப்படிங்கிறதான். அடுத்தப்பல கடமைன்னு வரும்போது என்ன செய்யுது அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தன்னிறைவு பெற்றவனாக இருக்க வேண்டும். தன் நிறைவு, அதாவது முதல்ல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும்னா நம்ம முழு நிறைவு மனநிறைவோட வாழணும். இயன்றவரை துன்பத்தை போக்கணும் அப்படிங்கிறது, ஆற்றலை வளர்த்து கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையிலையும் வந்து இது நம்ம குருவும் வந்து நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஸோ அடுத்தாப்புல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ மகான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற சொல்றாரு இல்லையா? அதாவது அறிவுத்திருக்களை பத்தி சொல்லும்போது அறிவுத்திருக்களுடைய விளக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு கற்ப பயிற்சி, மனதுக்கு தேவையெல்லாம் நம்ம பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? சொல்லிக் கொடுக்கப்படுறோம். அந்த வகையில நம்ம மகான் சொல்லக்கூடிய அதுதான். அதுக்கு என்ன சொல்றாரு, அன்பர்களே வாரீர் அப்படின்னாரு. இன்னொரு வாசகத்தில் சொல்றாரு பாருங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். இது இன்னும் ஒருபடி மேல்னு கூட நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில. ஸோ அதே போல நல்ல செயல்பாடுகள் வந்து இப்போ கண்டிப்பா வந்து நல்ல செயல்பாடுகள் நம்ம வந்து நல்லா செய்யணும் அதை. இப்போ மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா அறிஞர்களையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து இது இருக்கு பாருங்களேன், குரு வணக்க பாடல் வந்துருது பாருங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், எத்தனை பேர் கவர் பண்றாரு பாருங்க. அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர்.
அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். இதுதான் முக்கியமானது இன்னைக்கு உள்ளது. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அப்படிங்கிற வாசகத்தோட நம்ம குரு முடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அது இந்த பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா சில அங்க கோயில்கள்னு சில கட்டுப்பாடுலாம் வச்சிருக்காங்க. இப்ப திருப்பதியில எடுத்துக்கோங்களேன். திருப்பதி ஆந்திரா திருப்பதி போகும்போது அங்க பார்த்தா பேண்ட் எல்லாம் போட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஒரு வேஸ்ட் மட்டும் தான். அப்ப அதுல என்ன அங்க அசைக்க முடியாத நம்பிக்கை ஆன்மீகத்துல. அதே போல இன்னொரு இடத்துல வந்து கீதை என்ன சொல்லுது? மூவுலகிலும் எனக்கு கடமை ஒன்றும் கிடையாது, ஆயினும் கர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். அது என்ன பெரிய அழகான வாசகம் பாருங்க. கடமை ஒன்றும் கிடையாது, ஆனால் கர்மங்கிறதே வந்து கடமையில அடங்கி போகுது அது. ஸோ கர்மம் செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு கீதையில ஒரு வாசகம் வருது. ஆக இறைவன் காக்கும் பொறுப்பில் இருக்கிறான். அந்த வசனம் நல்லா ஞாபகம் வைக்கணும். இறைவன் காக்கும் பொறுப்பில் இருக்கிறான். நான் கர்மம் செய்யவிட்டால் இவ்வுலகம் அழிந்து போகும் அப்படிங்கிறதும் கீதையில ஒரு வாசகம் வருது. ஆக தர்மம் சார்ந்த வாழ்க்கையால தான் வந்து நமக்கு நம்முடைய குலம் நம்ம சந்ததிகளே செழித்து வளரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தன்மை. அதே போல அறிவு நிலையிலையும் வந்து நம்ம கண்டிப்பா அறிவு நிலையில தான் வாழணும். உதாரணத்துக்கு இப்ப மகாபாரத திருதராஷ்டிரன் எடுத்துக்கோங்களேன். கண்ணு குருடான ஒண்ணு மட்டும் இருந்தா பரவாயில்லையா, அறிவும் குருடா போச்சு. அங்க சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு அதே வாய்ப்பே இல்ல, சிந்தனையே இல்லை. மனசு அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஆக இப்போ இதனுடைய தாக்கம் என்ன ஆகுது? அவன் எதை எடுத்தாலும் துரியோதன மகன் சொல்லக்கூடியது பூரா வந்து ஐம்பெரும் பிரச்சனையுடைய தாக்கம் அதிகமாகி போச்சு. சரி, இதுதான் பரவாயில்ல. திருதர்ஷன் காந்தாரி பாருங்க, அவ மிகப்பெரிய சிவபக்தை. அவ வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறா? நான் என்னுடைய அறிவை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டா. கண்ணை கட்டிக்கிட்டு என்ன செய்யறது? அது வந்து மிக எப்படி அறிவில்லாத செயல் தானே. அறிவில்லாத செயல் வந்து என்ன ஆகுது? அங்க வந்து அறிவுள்ளதுக்கு வாய்ப்பே கிடையாத அளவுல அந்த அளவுக்கு திருமணம் ஆயிப்போகுது. திருமணம் ஆகி போன பிறகு அவ வந்து அந்த மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில மகாபாரத கதைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி இப்போ இன்னொரு இடத்துல பாருங்க. அதாவது இப்ப தர்மம் செய்யக்கூடிய தர்மம் சார்ந்தவர்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க தர்மம் சார்ந்தவர்கள். அதர்மத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உலகத்துல வந்து இன்பத்தை நோக்கி போராடி போராடி துன்பத்தை தான் வந்து சொல்லுவார் இல்லையா, நம்ம மகான் சொல்லக்கூடிய வாசகம் தான் அது. இன்பத்தை நோக்கி போராடி போராடி துன்பத்தை தான் வைத்துக் கொண்டிருத்தல் அப்படிங்கிறதான் இது. ஆனா நம்ம மனவளக்கல் என்பதை பொறுத்தவரையில இது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதை சமநிலைப்படுத்தக்கூடிய மனநிலையை நமக்கு இருந்துட்டோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இப்பெல்லாம் ஒரு சிக்கலுமே கிடையாதுன்னு தான் நமக்கு இருக்கு. நமக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரே ஒரு தைரியம் என்ன இருக்கு? நம்ம வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து சொன்ன அதாவது வாழ்ந்து காட்டணுங்கிற தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைண்ட்ல வச்சாலே அந்த ஜீவனுடைய தன்மையே என்ன ஆகுது? நல்ல ஒரு தன்மை திறத்தன்மை பிடிச்சது அப்படிங்கிறது தான். அதாவது பிடிச்சிட்டு இருக்கிறதும் விட்டுட்டு போவதும் அவன் கர்ம வினைப்பாடு அப்படிங்கிறத மகரிஷி நம்ம சொல்லியிருக்காரு. பிடிச்சிட்டு இருக்கிறதும் விட்டுட்டு போறதும் அவனுடைய கர்ம வினைப்பாடு அப்படின்னு மகா சொல்றாரு. அதாவது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு நூலாம்படு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி எரியணும். தொடச்சோன்னு வச்சுக்கோங்க, அது என்னச்சும் கையில ஒட்டிக்கிறோம். அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப அம்மன் கோயில்கள்லாம் பாருங்க, குங்குமத்து மேல இருந்து தூக்கி போடுவாங்க கையில, இப்படி தொட மாட்டாங்க அந்த குருக்குள்ளாம் வந்து. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறது தான். அது பேஸ் மூலம் என்ன, இரையாற்றில இருந்து வரக்கூடியது தானே. அதே போல இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு அறிவுரை கூட அதுல இருக்கு. அருமையான அறிவுரை தான் அது. அதாவது தத்துவத்தை பணிந்து பணிந்து கேட்பவருக்கு தான் சொல்லணும், இல்லைன்னா அது பயனே இல்லை அப்படிங்கிற வாசகமும் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி மகான்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வந்து பயன்படுத்தி, அதாவது அவங்களுடைய வசனங்களை வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா வாழ்வில் உயரணும் அப்படிங்கிறதான் வந்து அறிஞருடைய போதனைகள். அதே போல ஞானிகள் மட்டுமே வந்து வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்தி உள்ளாங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். வேதாத்திரி மகரிஷிகள் வந்து பட்ட கஷ்டங்கள் ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்தாருங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல செழிப்பா வாழ்ந்தாரு, திருப்பியும் கஷ்டப்பட்டாரு. ஆனா கஷ்டப்பட்டு அடுத்த டேர்னிங் பாயிண்ட் என்ன மாதிரி வருது? நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ கொடுக்கக்கூடிய நிலைமையில அவருடைய தன்மைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆக அந்த மாதிரி ஞானிகள் மட்டுமே வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி உள்ளார். ஆனால் எல்லோரும் அப்படி
வாழ வேண்டும் என்பதே பரிணாமத்தின் நோக்கம். இது ரொம்ப முக்கியமானது. இயற்கை பிரபஞ்சம் என்ன நினைக்கி எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் வந்து இந்த பகவத்கீதைலாம் எப்படி நமக்கு வந்துச்சு? பகவத்கீதை என்ன சொல்லுது பாருங்களேன், வாழ்க்கையில நிரந்தர பந்தமும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்ல அதுவுமே வந்து அறிஞர் போதனைகள் வரக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம அதை கணக்கில் வச்சுக்கிறோம். அது உண்மையும் கூட. அதே போல இது கேள்விப்படுறோம் இல்லையா, அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புங்கிற வாசமும் நமக்கு தெரியும். ஆக எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் மனசுல அன்பு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நமக்கு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அன்பு இருந்தால் அறிவு பழுத்து விடும். கதை பார்த்து பார்த்தீங்களா ஆரம்ப காலத்துல, பிகினிங்ல அது மாதிரிதான். அதற்கு ஒரே ஒரு என்ன சொல்றாரு நமக்கு, ஒரு அயரா விழிப்பு நிலை வேணுங்கிறது தான். மறப்பது மாயை, நினைப்பது ஞானம். இருப்பு நிலை விழிப்பு நிலை இது வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புத்தருடைய குறிக்கோள் என்னவா இருந்துச்சு? ஞானம் பெறுதல் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணாரு? அஷயாங்கிற போதை மரத்தடியின் கிழவை அமர்ந்தார் இல்லையா, ஞானம் பெற்றார். நம்ம குரு ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு இறைநிலையோட தொடர்பு கொண்டு உணர்ந்து நமக்கு பிரம்மஞானத்தை போதிச்சக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியும். பிரம்மஞானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல சிவவாக்கியர் சொல்றாரு பாருங்களேன், கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிருக்கும் உடற்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே இல்லையே இல்லை அப்படிங்கிறாரு சிவவாக்கியர். இதெல்லாம் வந்து என்னன்னா அவருடைய போதனைகள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கண்டிப்பா நமக்கு உள்ள வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதா என்னுடைய அர்த்தம். அதே மாதிரி தாய்மானவர் இடத்துல சொல்றாரு மௌனத்தை பத்தி பேசக்கூடிய காலம் இது. அதாவது சும்மா இருந்ததால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதா. சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு தான் வந்து மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அது மாதிரி இன்னும் ஒரு விதிப்பகுதி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது இந்த விதின்னு வரக்கூடிய ஒரு வாசகம் இருக்கு பாருங்க. அந்த விதியை பத்தி மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதோட நம்ம முடிக்க போறோம். அதாவது நம்ம குரு சொல்லக்கூடிய போதனைகள் வந்து இன்னும் நமக்கு ரொம்ப பிரமிக்கவே வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் பாருங்களேன். இயற்கை சக்தியே விதி, அதை அறிந்து கொள்ளும் அறிவே மதி அப்படிங்கிறாரு. இயற்கை சட்டத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதே மதி. இயற்கை அறிவும் விதி, மனித அறிவு மதி. இரும்பு விதி, பொருட்கள் மதி. தங்கம் ஆபரணம் மாறுது இல்லையா, தங்கங்கிறது விதி, அது ஆவரணமா இருக்கிறது மதி. நீர் ஆவி, கரும்பு வெல்லம், பருத்தி ஆடை, ஆற்று நீர் அதை அப்படியே அதை நிறுத்தி அணை கட்டுறது, இருள் அதை வெளிச்சமா கண்டுபிடிச்சது, பொய் என்ன செய்யுது மெய்யாக்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மகான் சொல்லியிருக்காரு. திருவாசகத்தில் ஒரு வாசகம் இருக்கு, பல பிறவிகளை கடந்துதான் ஆறாவது அறிவு மனித பிறவியாக வந்துள்ளதுக்கு காரணம் அப்படிங்கிறப்பெல்லாம் திருவாசகத்தில் ஒரு வாசகம். ஸோ அந்த வகையில நமக்கு நட்சல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அறிஞர்களுடைய போதனைகளை வந்து நம்ம வந்து உள் வாங்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து உயரும் அப்படிங்கிறது தான். இதுல என்னன்னா, இதுக்கு நம்ம மகான் தந்துள்ள ஒரு அருளி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனவளக்கலை, உடற்பயிற்சி செய்தால் உடல் வலிமை பெறுவதை போல கனிவுடன் உதவிகள் செய்தால் மனம் வலிமை அடையும். அன்பாக பேசுங்கள், எவரையும் மரியாதையாக நடத்துங்கள், அடுத்தவர்களின் தவறுகளை மன்னிக்கவும் நம் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவும் பழகுங்கள், பிறரை பாராட்டவும் உற்சாகப்படுத்தவும் எப்போதும் தயாராக இருங்கள், அடுத்தவர்களின் வெற்றிகளில் சந்தோஷப்படுங்கள், முகம் தெரியாத புது மனிதர்களுக்கும் உதவும் உள்ளம் பெறுங்கள், உங்கள் வாழ்க்கையை உச்சப்பட்ட மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். இவைகள் அனைத்துமே வந்து ஒவ்வொரு அறிஞர்களுடைய சொன்ன ஒரு நட்சல உள்ள கருத்துக்கள். அத்தகைய கருத்துக்களை வந்து அறிஞர்களின் போதனைகளையும் வந்து வாழ்த்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. இவை அனைத்தையும் கடைபிடித்து வாழ்வோம், அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று வாழ்த்தி, இத்தகைய ஒரு வாய்ப்பு கொடுத்த நமது நார்வே டென்மார்க் வழக்கலை மன்ற அத்துணை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இதுவரை பொறுமையாக செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.